வாங்க வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, மசாலா முட்டை தோசைங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா முட்டை தோசைக்கு ஃபஸ்ட்டு வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. தக்காளி வந்து அதோட காம்பு மட்டும் போடாதீங்க, அது வந்து நோய் உண்டாக்கும். இப்போ வந்து தக்காளி போட்டு 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ அந்த அளவுக்கு தக்காளி காரம் எல்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ தோசை கல் வச்சதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறமா தோசை மாவு வந்து உங்களுக்கு தோசை எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தோசை தடவி எடுத்துக்குங்க. பாருங்கள், நான் வந்து இவ்வளோ மெலிசாக ஊற்றிருக்கேங்க. அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும், மெலிசாக இருந்தால் தான். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாங்க. தோசை ஃபுல்லாக பரவணும். இந்த தக்காளியோட பூண்டோட ஃப்ளேவரும் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து மேலே வந்து நான் முட்டை ஊற்ற போகிறேங்க. பாருங்கள், முட்டையை வந்து ஏற்கனவே அடித்து வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள்தூள், மிளகுத்தூள் போட்டு முட்டை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தோசை ஃபுல்லாக முட்டை பரவி வரணுங்க. பாருங்கள், நம்ம மசாலா முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். மேலே ஆயில் ஊற்றிக்குங்க. நீங்கள் நெய் கூட வேணா சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் வாங்க. பாருங்கள், முட்டைலாம் வெந்து நம்ம போட்டிருக்க மசாலா எப்படி ஓரத்தில் சூப்பராக டபுள் கலராக இருக்குது பாருங்கள். இப்போ மேலே கொஞ்சம் மசாலா அப்ளை பண்ணிக்கலாங்க. நல்லா காரசாரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்படி ஒரு முறை மசாலா முட்டை தோசை செஞ்சு பாருங்கள். ஆயில் தடவிட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம தோசையை திருப்பி போட்டு எடுத்துடலாம் பாருங்கள். பாருங்கள், தோசை அடியில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா 2 தோசையே வயிறு ஃபுல்லாகிடுங்க. அவ்வளோ பெருசாகவும் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே வேணாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சட்னி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குருமா மாதிரி சிக்கன் குழம்பு எது வேணாலும் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா தோசையை ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி கார சட்னி தாங்க வச்சுருக்கேன் இந்த தோசைக்கு. அவ்வளோ தாங்க நம்ம மசாலா முட்டை தோசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.